வெல்கம் டு MYLAI Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். 4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, எண்ணெய், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு. இப்போது சட்டியில் தான் நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே கடுகு, ஜீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணதுனால நல்ல நுர வருது பார்த்திங்களா? இது அவ்வளோவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டுலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துருங்க. இந்த தாளிப்புலேயே கலந்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனிங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்க டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து தித்திப்பு ஜாஸ்தியாகிடும் வெங்காயம் நல்லா வதக்கும் போது. கத்திரிக்காயை வந்து கொத்து கொத்தாக 4ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க அழகாகவும் இருக்கும், சாப்பிடும் போதும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது கத்திரிக்காவும் நல்லா வதக்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க புளிக்கரைச்சலை அதில் சேர்த்துடுங்க. 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு ரெடி பண்ணுறோம். புளிக்கரைசலை சேர்த்தாச்சு. இப்போ காரம் சேர்க்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் அதிலே கலந்துடுங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுடுங்க. கலந்துட்டு இப்போ உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். பச்சை வாசனை நெடியெல்லாம் போகணும். நம்மளோட குழம்பு வீடே கமக்கிற மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த பச்சை வாசனைலாம் இல்லாமல் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு, குழம்பும் நல்லா வந்திருக்கு. இப்போது சுட சுட ரைஸோட வச்சு நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுடுங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.